தேவ பிள்ளையே, கலக்கத்தோடு இருக்கிறாயா? வேதனோடு இருக்கிறாயா? கர்த்தர் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த புத்தாண்டின் வாழ்த்துக்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றென்றும். அடாது மழை பெய்தாலும் இல்லாது கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறீங்க. நான் பிரசங்கம் பண்ணுவேன் ஒரு நாள் கூட, நீங்க என்ன பண்ண போறீங்க? கேட்க போறீங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். தயவு செய்து எல்லாரும் கவனிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த வார்த்தையை வாசித்த உடனே நீங்க எல்லாரும் என்ன ஒரு முடிவுக்குள்ள வந்திருப்பீங்க அப்படின்னா, மகிமையில்தான் ஆண்டவர் நிறைவேற்றுவார் போல, இந்த பூலோகத்துல நிறைவேற்ற மாட்டார் போல இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சங்கடமா நீங்க நினைக்கிற மாதிரி தெரியுது. இது உண்மையிலேயே மொழிபெயர்ப்பு ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு மாறுபாடு. ஆங்கில வேதாகமத்திலே பல மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. அந்த மொழிபெயர்ப்பின்படி அதுல எனக்கு சில மொழிபெயர்ப்புகள் ரொம்ப பிடிக்கும். ஆம்பிளிஃபைடு வெர்ஷன், அதே மாதிரி இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், இந்த பல மொழிபெயர்ப்புகளில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து பிழிந்து இப்ப உங்களுக்கு அந்த வசனத்தை சொல்றேன், கொஞ்சம் தயவு செய்து கவனிங்க. என்னை பராமரிக்கும் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே கிறிஸ்து இயேசுவின் மூலம் உங்கள் ஒவ்வொரு தேவையையும் சந்தித்து கொடுப்பார். தமிழ் மொழிபெயர்ப்புல குறைவை எல்லாம் அப்படின்னு இருக்கு. ஆங்கில மொழிபெயர்ப்பு கிட்டத்தட்ட எல்லா மொழிபெயர்ப்புகளிலுமே He satisfies the needs of yours, every needs of yours. ஒவ்வொரு தேவையையும் கர்த்தர் சந்திப்பார். யார் சந்திப்பாரு? என் தேவன் சுருக்கமா இருக்கு. ஆனா ஒரு நல்ல மொழிபெயர்ப்புல என்னை பராமரிக்கும் என் தேவன். என்னை கர்த்தர் தான் நம்மை பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார், போஷிக்கிறார், நடத்துகிறார், உணர்த்துகிறார், எல்லாம் அவர் தான். அப்ப என்னை பராமரிக்கும் என் தேவன் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற வார்த்தை எங்க போடணும்னா, நம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே, according to glorious riches of Christ Jesus. மகிமையான ஐஸ்வர்யம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யவான்களுடைய ஐஸ்வர்யத்துக்கும் ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்துக்கும் ஏறி வச்சாலும் எட்டாது. அல்லேலூயா. அவருடைய ஐஸ்வர்யத்துல ஒரு தூசி கூட இங்க உலக ஐஸ்வர்யவான்ல நம்பர் 1 இருக்கக்கூடியவங்க இருக்க முடியாது. அந்த அளவிற்கு தேவனுடைய ஐஸ்வர்யம் மகா பெரியது. அந்த ஐஸ்வர்யத்தின்படியே
உங்களையும் என்னையும் தேவன் கிறிஸ்து இயேசுவின் மூலம் நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லது ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்கிறார் என்று இந்த வசனத்தை நாம் அர்த்தம் கொள்ளலாம். மழை கர்த்தருடைய ஆசீர்வாதம், அது எந்த வகையிலும் நமக்கு எழுதுகிறது. அது கேள்வி போட்டோம். இப்ப நம்ம வசன மலைக்குள் போகிறது. தமிழ் மொழிபெயர்ப்புல தேவைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, குறைன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆங்கில மொழிபெயர்ப்புல தேவைகள் சொல்லப்பட்டிருக்கு. இதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது ரெண்டு ஒன்றுதான் நாம விளங்கிடுவோம். எப்படின்னா, தேவைகள் சந்திக்கப்படாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில என்ன வரும்? குறைவு வரும். தேவைகள் சந்திக்கப்பட்டால் குறைவுகள்லாம் நிறைவாக்கப்படும். அப்ப தமிழ் மொழிபெயர்ப்புல அந்த அர்த்தத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆங்கில மொழிபெயர்ப்புல டைரக்டாவே தேவைகள் சந்திக்கப்படும். வேதத்துல எந்த இடத்திலையும் ஆசைகள் சந்திக்கப்படும் என்று, ஆசைகள் நிறைவேற்றப்படும் என்று வாக்கு கொடுக்கப்படவே இல்லை. God will not satisfy our desires. ஒரே ஒரு இடத்துல 20வது சங்கீதம் 4வது வசனத்துல அவர்களுடைய மனவிருப்பங்களை நிறைவேற்றுவாராக இருக்கும். ஆனால் அதனுடைய மொழிபெயர்ப்புமே வேற. இங்க நம்ம கர்த்தர் நம்முடைய அன்றாட தேவைகளை, அது ஆவிக்குரிய தேவையாக இருந்தாலும் சரி, சரீரத்திற்குரிய சேவையாக இருந்தாலும் சரி, whether it is physical needs or spiritual needs, நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அற்புதமாக எல்லாருக்கும் சந்தித்து கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப சந்திக்கிறார்? யாருக்கு சந்திக்கிறார்? அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு வேத வசனத்திற்கு நாம் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்றால், அந்த வேத வசனம் முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதற்கு முன்பாக என்ன சொல்லப்பட்டிருக்கு, முந்தின அதிகாரத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கு, இவை எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 10வது 14வது 15வது வசனத்தை நானே வாசிக்கின்றேன். பிலிப்பியர் 4:10. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இந்த பிலிப்பு சபையார் அப்போஸ்தலனாகிய பவுலை விசாரிக்க கடந்து வருகிற ஒரு சபையார். ஊழியக்காரரை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஊழியக்காரர் நம்ம என்ன பண்ணணும்? விசாரிக்கணும். 14வது வசனம், நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டது நலமாயிருக்கிறது. விசாரித்தல் மாத்திரம் பத்தாது. ஊழியக்காரருக்கு உபத்திரவமோ, வியாதியமோ, துன்பமோ, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அவரோடு போர்வித்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கும்படியாக நீங்களும் நானும் அவருக்கு வலதுகரமாக திகழ வேண்டும். அப்படித்தான் இந்த பிலிப்பு சபையார் இருந்திருக்கிறாங்க. 16வது வசனத்துல கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே.
மக்களுடைய சபைக்கு போயிருக்கிறாரு, பொறிவு சபைக்கு போயிருக்கிறாரு. அந்த சபையில இருக்கிறவங்க எல்லாம் பவுலுடைய தேவையை சந்திக்க முன்வரவில்லை. ஆனால் இந்த பிலிப்பு சபையார் மாத்திரமே பவுலை விசாரிப்பதிலையும் சரி, பவுல் உபத்திரவை கொடுக்கும்போது அவருக்கு தோல் இருக்கிறதிலையும் சரி, 15வது 16வது வசனத்துல பாத்தீங்கன்னா, என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். என்ன அனுப்பினாங்க? பணம் அனுப்பினாங்க, பண உதவி செய்தாங்க, விசாரிப்பு ஊழியத்தை செஞ்சாங்க, திடப்படுத்துகிற ஊழியத்தை செய்தார்கள், கொடுத்து உணவக்கூடிய ஊழியத்தை செய்தார்கள். இத்தனைக்கும் அவங்க பலவிதமான போராட்டத்திலையும் கஷ்டத்திலையும் அந்த சபை வளர்த்தெடுக்கப்பட்டது. இந்த சபையினுடைய போராட்டங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த பிலிப்பு சபையாருக்கு நற்செய்தியை அறிவிக்க போகிறார். பவுலையும் சீலாவையும் அந்த ரோம அரண்மனை சிறையிலே தொழுமரத்திலே கட்டி அவரை சித்திரவதை பண்ணினார்கள். ஆனால் அந்த நடுராத்திரியிலேயும் பவுல் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை பார்க்கவில்லை. மாறாக நடு ராத்திரியிலே ஜெபம் பண்ணி பாடி கர்த்தரை துதித்தான். துதிக்க ஆரம்பிக்கும் போது அங்கே பூமி அதிர்ச்சி ஏற்பட்டதாக நம் வேதவசனத்தில் வாசிக்கின்றோம். இப்படியெல்லாம் போராடி கஷ்டத்தின் மத்தியிலே உருவாக்கப்பட்ட சபை அந்த பிலிப்பு சபை. அதனாலதான் அந்த மக்கள் பவுலுக்கு போர் கொடுப்பதிலையும் அவருடைய பிரச்சனைகளிலே விசாரிப்பதையும், அவருடைய பிரச்சனைகளிலே ஒருவேளை பண தேவை இருக்கும் என்று சொன்னார் கொடுத்து உதவுவதிலேயும் இந்த பிலிப்பு சபையார் ரொம்ப தரிசனைத்தவர்களாக இருந்தார்கள். அதனாலதான் அவர்களை வாழ்த்தும்படியாக ஒரு வாக்குத்தத்தத்தை அறிவிக்கிறார். அந்த மக்களை பார்த்து என் தேவன் உங்களுடைய குறைவுகளை ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். குறைவு என்று வரும்போது அது சரீர பிரகாரமான குறை அல்லது தேவை என்று வரும்போது சரீர பிரகாரமான தேவைகளும் உண்டு, ஆவிக்குரிய தேவைகளும் உண்டு. ஒரு மனிதனுக்கு சரீர பிரகாரமான தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் போதுதான் அவன் ஆவிக்குரிய தேவையை நாடுவதிலே அவன் ஆர்வம் கொள்ளுகிறவனாக இருப்பான். என்னுடைய குறைச்சலிலே சரீர தேவைகள் சந்திக்கப்படாமலே நான் ஆண்டவருக்காக ஊழியர் செய்கிறேன் என்று சொன்னால் அது அவருடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை காண்பிக்கிறது. ஆனால் பொதுவாக இந்த சரீர பிரகாரமான தேவைகள் சந்திக்கப்பட்ட பிற்பாடுதான் ஆவிக்குரிய தேவைகளுக்காக ஜனங்கள் பரிதபிப்பதும் அதற்காக ஏங்குவதையும் நாம் பார்க்க முடியும். வேதாகமத்துல சரீர பிரகாரமான தேவைகள் குறைவுபட்ட போது சந்திக்கப்பட்ட நிகழ்வுகளும் அற்புதங்களும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய தேவைகள் சந்திக்கப்பட்டதையும் நிறைவு செய்யப்பட்டதையும் வேதத்துல பல இடங்களிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இப்ப ஒரு காரியத்தை சொல்லுவேன், அது என்ன தேவை அப்படிங்கிறத மாத்திரம் நீங்க சொல்லணும். ராணாவூர் கல்யாணத்துல திராட்சரசம் குறைவு இருக்கும். இது என்ன குறைவு? சரீர பிரகாரமான குறைவு, பிசிக்கல் நீட்ஸ்.
50 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு அதிகமான பேரை யோசிக்க வேண்டியதாயிற்று. அங்க இருந்ததோ 50 2 மீன் தான். அப்ப அங்க என்ன குறைவு இருந்துச்சு? அங்கேயும் சரீர பிரகாரமான தேவைதான் உண்டு. சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலையும் நடத்துவதற்கு ஆண்டவரிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைத்தான். அதை வேதம் உகந்த விண்ணப்பம் என்று அங்கீகரிக்கிறது. அவன் எதற்காக ஜெபம் பண்ணினான்? எதற்காக ஜெபம் பண்ணினான்? ஐஸ்வர்யத்துக்காக ஜெபம் பண்ணானா? எதிரியினுடைய சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணானா? எதற்காக ஜெபம் பண்ணான்? இருதயத்திற்காக ஜெபம் பண்ணினான். யாக்கோபு 1:5 என்ன வாசிக்கிறோம்? ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர்களாகிய தேவனிடத்தை கேட்க கடவுள். அப்பொழுது அவருக்கு ஞான குறைவு. 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரத்திலே சீரிய ராஜாவுக்கு படைத்தளபதியாயிருந்த சீஃப் கமாண்டர் பேர் என்னங்க? நாகமான். அவனுக்கு சரீரத்திலே ஒரு குறைவு, குஷ்டரோக வியாதியினால் காணப்பட்டார். அப்ப அங்கேயும் ஒரு குறைவு காணப்படுகிறது. சரீரத்தில் ஆனால் இந்த எல்லா இடங்களிலேயுமே அற்புதமாய் அதிசயமாய் அவர்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி ஒரு பெரிய தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை வேதத்திலே நாம் பார்க்க முடியும். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பார்க்கும்போது ஒரு சிலருக்கு விசுவாச குறைவு ஏற்பட்டது. ஒரு சிலர் ஜெபத்திலே குறைந்தவர்களாக காணப்பட்டார்கள். ஒரு சில சபை உபதேசத்திலே குறைவுள்ளவர்களாக காணப்பட்டாங்க. ஒரு சில மக்கள் சத்தியத்திலே குறைவுள்ளவர்களாக காணப்பட்டார்கள். அப்ப இதெல்லாம் ஆவிக்குரிய குறைவு. என்ன குறைவாக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் இந்த ஆண்டிலே குறைவுகளெல்லாம் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படியே நிறைவாக்குவார் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது இந்த மழையும் குறுக்கிட்டு நான் விரிவாய் எல்லாவற்றையும் பேசினா என்னைய மாத்திரம் பேச விட்டு நீங்க அப்படியே மயக்கத்தில் போகிறீங்க. அதனால சரீர பிரகாரமான ஒரு குறையும் ஆவிக்குரிய ஒரு குறையும் என் தேவன் நிவர்த்தி செய்வதை நாம் தியானித்து ஜெபித்து கடந்து செல்ல இருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலே அப்பக்குறைவு ஏற்பட்டது. என்ன குறைவு ஏற்பட்டதுங்க? அப்பக்குறைவு. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து மலை மீது ஏறுகிறார். அந்த அற்புதத்தினாலே வியாதி சுகம் பெற்றவர்கள், வியாதியிலிருந்து விடுதலை பெற்றவர்கள், பிசாசின் கட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் ஆண்டவரை தேடி அந்த மலைக்கே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட புருஷர்கள் மாத்திரம் எத்தனை பேர் இருந்தாங்களா? 5000 பேர் இருந்தாங்க. 5000 பேர். ஆண்டவர் அவர்களை பார்த்து ஜனங்களுக்காக பரிதவித்து அவர் ஏற்கனவே ஒரு எந்த இடத்துல ஒரு அற்புதத்தை நிகழ்த்திட்டு வந்திருந்தார் அப்படின்னா பெத்சாயிதா என்ற பட்டணம், பெத்சாயிதா என்ற ஊர். அந்த ஊருக்காரங்க தான் பிலிப்பு, அந்திரேயா என்று சொல்லக்கூடிய சீஷர்கள். இப்ப ஆண்டவர் 5000 பேருக்கு அதிகமாக ஏறத்தாழ 10,000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்க. புருஷர்கள் மாத்திரம் 5000, மனைவிகள் பிள்ளைகள் எல்லாத்தையும் சேர்த்தா 10,000க்கு அதிகமானதான் வரும். அவ்வளவு ஜனக்கூட்டம் இருக்கும்போது
ஆண்டவர் அந்த பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்புவை ஒரு கேள்வி கேட்கிறார். 5வது வசனத்தை எடுக்கிறத வாசிக்கலாமே. யோவான் 6வது அதிகாரம் 5ஆம் வசனம். நானே வாசிக்கிறேன், சத்தமே கேட்கல, நானே வாசிக்கிறேன். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதான அப்பங்களை எங்கே கொள்ளலாம்? நல்லா கவனிங்க. பிலிப்பு நம்ம பசங்க ஆன்சர் சொல்லுவாங்க பாருங்க, அதே மாதிரி ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. நம்ம பசங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அவன் வேற ஆன்சர் சொல்லி இருப்பான். இங்க ஆண்டவர் என்ன கேள்வி கேட்கிறார்? இவர்கள் சாப்பிடத்தக்கதான அப்பங்களை எங்கே கொள்ளலாம்? இதற்கு என்ன பதில்? எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கடை இருக்குயா, அந்த கடையில 10,000 அப்பங்கள் அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கணும். அல்ல, அந்திரேயா வீட்டு பக்கத்துல, அவங்க வீடு டவுன் பக்கம் இருக்குது, ஒரு பெரிய சாலை இருக்குது, அந்த சாலையில ஒரு பெரிய கடை இருக்குது, அங்க போய் அப்பங்களை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இருக்கணும். எதையாவது ஒரு கடையை சொல்லி இருக்கணும், அல்லது ஒரு இடத்தை சொல்லி இருக்கணும், அல்லது அவங்க ஊர்லயே கிடைக்கலனாலும் பக்கத்து ஊர்ல கிடைச்சா அதை சொல்லி இருக்கணும். அப்படித்தானே சொல்லி இருக்கணும். ஆனா அவர் என்ன சொல்றாரு? பணத்திலேயே கூறியிருக்கிறான். இவர்களுக்கு 200 பணத்திற்கு அப்பங்களை வாங்கினாலும் இவர்களுக்கு அது போதாது. ஆண்டவர் சில நேரம் கேள்விகளை கேட்கும் போது நச்சு பதில் சொல்லணும். எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்? நச்சு பதில் சொல்லணும். சீசர்களை பார்த்து ஒரு முறை மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரத்துல சீசர்களை பார்த்து கேட்கிறாரு, மனுஷகுமாரனாகிய என்னை நீங்கள் ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்டவுடனே ஒருத்தர் சொல்றாரு, சிலர் யோவான் ஸ்நானகர் என்றும், சிலர் எரேமியா தீர்க்கதரிசி என்றும், சிலர் எலியா தீர்க்கதரிசி என்றும், சிலர் ஏதோ தீர்க்கதரிசிகளை ஒருவர் என்றும் சொல்றாங்கயா அப்படின்னா ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் அப்படின்னு நச்சு சொன்னார். யாரோடு? பேதுரு. ஆண்டவரே, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, you are the son of God. ஜீவன், you are the son of living God. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆண்டவர் அப்படியே அவனை பாராட்டுறார். அப்ரிசியேஷன் அண்ட் அவார்ட். முதல் அப்ரிசியேஷன், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, மாம்சமும் இரத்தமும் இவைகளுக்கு வெளிப்படுத்தவில்லை, பிதாவே உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அழைப்பு சொல்றாரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டும்படி பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சபைக்கு இன்னைக்கு தலைவர் பேதுருதான். அந்த கல்லின் மேல் தான் பெட்ரோல், அந்த கல்லின் மேல் தான் ஆண்டவர் சபையை எழுப்பினார். என்ற நாளிலே அபிஷேகம் கொண்ட 120 சீசர்களிலே பிரதான அப்போஸ்தலனாய் காணப்பட்ட பேதுருவை வைத்து சபையை கட்ட ஆரம்பித்தார். அப்ப அந்த மாதிரி பதில் சொல்லாம, பேதுருவை போல பதில் சொல்லாம, இங்க பிலிப்பு
தப்பித்துக் கொள்வதான ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். அப்ப ஆண்டவர் எப்படி பதில் சொல்லியிருக்கணும்? நான் எங்க உங்கள்கிட்ட கேட்கிறேன், பிலிப்புட்ட கேட்ட அதே கேள்வியை உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்களாவது கரெக்டா பதில் சொல்லுவீங்களான்னு. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் அப்பங்களை கொள்ளும்படி இவர்களுக்கு எங்கே இருந்து அப்பங்களை கொள்ளலாம், எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் சொல்லுங்க பாப்பா. நான் சொல்லுமா, உள்ளத்திலிருந்துதான் ஆண்டவரே அப்பங்களை வாங்க முடியும். அப்படிதான் சொல்லியிருக்கணும். ஏன் ஜனங்களும் 10,000க்கு அதிகமான பேரு கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வர முடியாது. ஏன்னா அப்பதான் ஆண்டவர் செய்த அற்புதம், அதிசயம், வியாதியிலிருந்து சுகம், பிசாசு பிடித்தவர்களிலிருந்து விடுதலை எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறவங்க இப்ப உடனே என்ன சொல்லி இருக்கிறோம்? எங்க வாங்கலாம்? எங்கேயும் வாங்க வேண்டாம் ஆண்டவரே, உங்களிடத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதற்காக ஆண்டவர் எதிர்பார்க்கிறோம். That is the spiritual standard. God expects more spiritual standard from you. அற்புதத்தை செய்ய 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 வாங்கிட்டு 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 போறவர்களாக அல்ல. ஆண்டவர் சமயம் பார்த்து நம்ம கேட்டார் அப்படின்னா இப்படிதான் சொல்லணும், உங்களிடத்திலிருந்து ஆண்டவரே. அப்ப பேதுருவை பாராட்டின மாதிரி கர்த்தர் நம்மையே என்ன பண்ணுவாரு? பாராட்டி ஒரு அப்ரிசியேஷன் அண்ட் அவார்ட். அப்ரிசியேஷன் என்ன? பேதுருவுக்கு மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பிதாவாகிய தேவனே உனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். என்ன அவார்டு? இந்த கல்வி மேல் உன் மேல தாண்டா என் சபையை கட்ட போறேன். அல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய அற்புதத்திற்காக காத்து கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் ஏதாவது அற்புதத்தை பெற விரும்புகிறாயா என்று கேட்டவுடனே நீங்க சொல்ல வேண்டிய பதில், ஆம் ஆண்டவரே, அது உன்னிடத்திலிருந்தே எனக்கு வர வேண்டும். நீர் செய்தால் பூரணமாய் அதை செய்து முடிப்பேன். நான் அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் எதிர்பார்த்து இந்த அற்புதத்திற்காக காத்திருப்பேன் என்று சொன்னால் அது அறகுறையாகத்தான் முடியும். எவ்வளவு நாளானாலும் சரி காத்திருக்கலாம் ரெடி. நீங்க உங்க கரத்தில் இருந்துதான் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளணும். அப்பதான் என் வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. சுத்திகரிக்கும் கூட்டத்தின் போது ஒரு காரியத்தை சொன்னேன். ஏதாவது உடம்புல பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுக்கிறதுக்கு நம்ம ஆட்கள் மாதிரி அடிச்சுக்கிறதுக்கு யாரும், நம்ம ஆட்கள் அடிச்சுக்கிறதுக்கு அப்படியே அள்ளி தெளிப்பாங்க. எங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு, அவங்க போங்க சரியாயிரும். அவரும் தெரியலங்க, இங்க போங்க சரியாயிரும். இப்படி ஆளுக்கு ஒண்ணு சொல்லி இவங்களும் வெள்ளந்தியா அதை கேட்டு உடம்பு முழுவதும் கெடுத்து கடைசியில ஒண்ணுமே நடக்காம வெறுமையாய் மாற்றப்பட்டவர்களும் உண்டு. இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமாகவே சொல்லுகிறேன். உங்கள் சரி, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஐயா, மருத்துவர்கள் கோச்சுக்கிறாங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, 2 டாக்டர் இருக்கிறாங்க. மருத்துவர் நம் சரீரத்தை படித்தவர், நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை படைத்தவர். ஒரு அல்லேலூயா சொல்லி துணிதலிக்க கூடாது. அப்ப படைத்தவருக்கு தெரியுமா சரீரத்தில் இருக்கக்கூடிய கோளாறு? படித்தவருக்கு தெரியுமா? படித்தவருக்கு தெரியும், கொஞ்சம் தெரியும், அதுக்கு மேல. ஆனால் படைத்தவருக்கு ஏதும் சற்று தெரியும். அல்லேலூயா. அப்ப அவர் சரி பண்ணாதான் எல்லாமே சரியாகும். அல்லேலூயா. நீங்கள் எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? whether it may be a spiritual need or a physical need, உங்களுடைய சரீர பிரகாரமான தேவையோ அல்லது ஆவிக்குரிய தேவையோ என்ன தேவையாக இருந்தாலும் சரி,
அது தேவனிடத்திலிருந்து வந்தாதான். அது யாக்கோபு 1:17 அப்படித்தானே வாசிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி சோதனைகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது அப்ப குறைவு, இது சரீர தேவை. இன்னும் ஒரே ஒரு காரியம், அன்பு குறைவு. நான் குறைவு, அன்பு குறைவு. வெளிப்படுத்தும் விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நிறைய பாசிட்டிவான காரியத்தெல்லாம் உன்னுடைய பிரயாசத்தை அறிஞ்சிருக்கிறேன், உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய வைராக்கியத்தை அறிஞ்சிருக்கிறேன், நீ எனக்காகப்பட்ட எல்லா பிரயாசத்தையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. என்ன குறை? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆதியிலே கொண்டிருந்த அன்பு, first love, first love. நம்ம எல்லாருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆதி நிலைமை என்று ஒன்று இருந்துச்சா இல்லையா? இருக்கு. அதே நிலைமையில நீங்க இப்ப இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மையை காத்துக்கொண்டு வருகிறீர்கள் என்று அர்த்தம். ஆனா உண்மையிலே நம்ம அலசி ஆராய்ந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இந்த லெவல்ல இருக்கோம். இப்படியே நழுவி 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 இப்ப இங்கே கிடக்கிறோம். ஆதியிலே கொண்டிருந்த அன்பு, ஆதியிலே கொண்டிருந்த வைராக்கியம், ஆதியிலே கொண்டிருந்த பரிசுத்தம், ஆதியிலே கொண்டிருந்த ஊழியத்திற்கான அர்ப்பணிப்பு எல்லாம் குறைஞ்சிருச்சு, எல்லாம் குறைஞ்சிருச்சு, எல்லாம் குறைஞ்சிருச்சு. இதே நம்முடைய சபையில தான் வாரம் முழுவதும் ஊழியத்தை வச்சிருந்தார் ஐயா. திங்கக்கிழமை ஒரு வீட்டு கூட்டம், செவ்வாய்க்கிழமை வீட்டு கூட்டம், புதன்கிழமை வேத பாடம், வியாழக்கிழமை வேடப்பட்டியில கூட்டம், வெள்ளிக்கிழமை சுகமளிக்கும் ஆராதனை, சனிக்கிழமையாவது ரெஸ்ட் கொடுப்பாருன்னு பார்த்தா சனிக்கிழமை ஆயத்த கூட்டம் வச்சு ரவுண்டெல்லாம் போடிட்டு இருந்தோம். ஒரு 8-10 வருஷமா உடம்பும் டயர்டாகல, அப்படியே தேவனோடு நெருங்கி ஜீவிக்கின்ற ஒரு உணர்வை உணர்ந்தோம். அல்லேலூயா. எல்லாம் டெய்லி இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் வாங்கணும், எல்லாரும் வாங்க ஊழியத்தை செய்யுங்க. அப்படியே பாத்தீங்கன்னா வெளி ஊழியம் அப்படின்னா அப்படியே முந்திக்கிட்டு தான் எல்லாரும் வந்து வரிசையில் இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் கிராம ஊழியம், வெளி ஊழியம், சுவிசேஷ ஊழியம் செத்து போயிடுச்சு. ஆனா அன்னை அகர்சிங் ஜெபகுமார் சொல்லுவார் அடிக்கடி, சுவிசேஷ ஊழியத்தை செய்யாத சபை செத்த சபை. சுவிசேஷ ஊழியத்தை செய்யாத சபை செத்த சபை. நம்ம செத்த சபையில இருக்கிறோமா, உயிருள்ள சபையில இருக்கிறோமா? உயிர் ஊட்டணும். செத்த சபையில தான் இருக்கிறோம், உயிர் ஊட்டணும். அவர் மட்டும் போய் ஊழியத்தை செஞ்சுட்டு வர்றார். அவரோட இணைஞ்சு ஊழியத்துக்கு கரத்தையும் கொடுக்கணும், கழுத்தையும் கொடுக்கணும். கரத்தை கொடுக்கிறதுனா பணம் கொடுக்கிறது, கழுத்தை கொடுக்கிறதுனா ஊழியத்துல பார்ட்டிசிபேட் பண்றது. ரெண்டு இருக்கணும். பழைய ஃபார்முலா தான், கோ ஆர் சென்ட், கோ அல்லது அனுப்பு. இட் இஸ் a old slogan, but what is the new slogan? புது வாய்ப்பாடு என்ன? கோ and send. கோ அத்துடன் அனுப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீயும் போ, அனுபவம் செய்யும். சிலர் கொடுத்துட்டு ஒதுங்கிடுவாங்க, சிலர் அனுப்பிட்டு ஒதுங்கிடுவாங்க, சிலர் போய் செய்வாங்க. கொடுப்போம், அனுப்புவோம், செல்வோம். சொல்லுங்க,
கொடுப்போம், அனுப்புவோம், செல்வோம். ஆமென். புது வருஷத்துல பச்சை போய் பேசிடக்கூடாது. கொடுக்கணும், அனுப்பணும், செல்லணும். பாஸ்டர் அடுத்து ஊழிய காரியங்களை எல்லாம் சொல்லுவார். அதுக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும், அனுப்பணும், செல்லணும். அப்படி இருந்தா தான் இந்த இந்திய தேசம் சந்திக்கப்படும். இல்லைன்னா எத்தனை செஞ்சாலும் சரி இந்திய தேசம் சந்திக்கப்படாது. இந்திய தேசம் சந்திக்கப்படாது அப்படின்னா கர்த்தருடைய வருகையை நாம தள்ளி போட்டுக்கிட்டு. யார் தள்ளி போடுறோம்? நாம தள்ளி போட்டு. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்ற உன் பெயரில் குறைவு. ஆரம்பத்தில் எபிரேயர் 3வது அதிகாரம் 14வது வசனம், ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் என்றால் கிறிஸ்துவினிடத்தில் பண்புள்ளவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் சீசர்களோடு ராபோதரன் இருக்கும்போது கால்களை கழுவி, அவர் போய் இடுப்புல துண்ட கட்டிட்டு சீசர்களுடைய கால்களை கழுவி தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். அப்ப பேதுரு அத முந்திரி கொட்ட பேதுரு, ஆண்டவரே நான் உன்னுடைய கால்களை கழுவ வேண்டியது இருக்க, நீர் என்னுடைய காலை கழுவலாமா அப்படின்னு சொன்னார். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் காலை கழுவுறேனா என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை, என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லைன்ட்ட உடனே அவர்தான் ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருப்பாரு, இல்லைன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் போயிருவாரு. அந்த எக்ஸ்ட்ரீம் உடனே என்ன சொல்றாரு, என் கால மாத்திரம் ஆண்டவரே என் உடம்பு முழுவதையும் குளிப்பாட்டுங்க. முழுகினவன் எதை மாத்திரம் சுத்தம் பண்ணா போதும், ஆளுகளை மாத்திரம் சுத்தம் பண்ணினால் போதும். இந்த பேருவத்தான் பார்த்து கடைசியில ஒரு கேள்வி கேட்கிறாரு, யோவானின் குமாரனாகிய சீமோனே, யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் முடிக்க போறேன். அப்பதான் கொஞ்சமாவது கவனிப்பாங்க. யோவானின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் என்னிடத்தில், அந்த வசனத்தை வாசிங்க, யோவான் 21 இவர்களிலும் 15வது வசனம், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? ஆண்டவர் கேட்ட வார்த்தை அன்பாயிருக்கிறாயா? ஆனா அவரு சொன்னது, ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர். ஆண்டவர் கேட்டது அன்பு. அன்புல கிரேக்கத்துல நிறைய வார்த்தைகள் சொல்லப்படும். அதுல தெய்வீக அன்பை குறிக்கக்கூடிய சொல் அகாப்பே. உலக அன்பை குறிக்கக்கூடிய சொல் பிலியோ. ஆண்டவர் கேட்கிறாரு, do you agape me? நீ என்னிடத்தில் நான் உன்னை நேசிப்பதை போல தெய்வீக அன்பினாலே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயான்னு கேட்டாரு. ஆனா ஆண்டவரிடத்தில் அவன் சொன்ன பதில், yes Lord, you know that I feel you. ஆண்டவரே நீ உமக்கு தெரியும் நான் உம்மை நேசிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மற்ற சீசர்களை எப்படி நேசிக்கிறோனோ, மற்ற மக்களை எப்படி நேசிக்கிறோனோ, அதே உலக அன்புலதான் உண்மை நேசிக்கிறேன், அதை நீர் அறிவீர். அப்ப ஸ்டாண்டர்ட் என்ன ஆயிருச்சு? குறைஞ்சிருச்சு. ஆண்டவர் எதிர்பார்த்தது the first love, ஆதியிலே கொண்டிருந்த அன்பு. ஆனால் பேதுருவினிடத்திலே காணப்பட்டது தாழ்ந்த அன்பு.
அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டார். நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். மறுபடியும் புரிஞ்சுக்கிறவான திருப்பி அதே வார்த்தையை தான் கேட்கிறாரு. யோனாவின் குமாரனாகிய இப்ப கொஞ்சம் அவரே ஸ்டாண்டர்டை இறக்கிட்டாரு. இவர்களிலும் அதிகமாயின்னு கேட்டாரு. இப்ப இவர்களையும் விட்டுட்டு நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? ஆண்டவர் தன்னுடைய கரத்தை விட்டு இறங்கவில்லை. தன்னுடைய கரத்திற்கு சீசர்கள் வர வேண்டும் என்பதற்காக வைராக்கியமாய் அதே வார்த்தையில தான் கேள்வி கேட்கிறார். அன்பாய் இருக்கிறாயா? அன்பாய் இருக்கிறாயா? அனைவரோ தன்னுடைய நிலைமையை புரியாதவனாய், கண்களுக்கு கண் சொருகி போன குருடனாய் மறுபடியும் அதைத்தான் சொல்லுகிறார். ஆம் ஆண்டவரே, உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர். இப்ப ஆண்டவர் என்ன அப்படியே கீழே இறங்கிட்டார். மூன்றாம் தரம் அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயே சொல்லி ஆண்டவருடைய கரத்தை இறக்க வச்சது யாருங்க? இறக்க வச்சது யாரு? பேதுருவினுடைய அன்பு. ஆண்டவர் எதிர்பார்த்தது தெய்வீக அன்பை எதிர்பார்த்தார். வேற வார்த்தையில சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் லவ், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை எதிர்பார்த்தார். ஆனால் பேதுரு உலக மக்களோடு பழகி 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 அந்த நேசத்தையே ஆண்டவரிடத்துல காண்பிக்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் பெந்தெகோஸ்தே என்ற நாள் வந்த போது பரிசுத்த ஆவியானவர் 120 சீசர்கள் மத்தியிலே இறங்கின போது ஆவியினால் நிரப்பப்பட்டு பல்வேறு பாஷைகளை அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போது ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாய் பேதுரு எழுப்பி முதல் பிரசங்கம் பண்ணும் போது எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று சொன்ன அந்த பேதுரு தான் சரித்திரம் சொல்லுகிறது. அவனை இரத்த சாட்சியாக மரிக்க சிலுவையிலே அடிக்க போகும்போது அவன் சொன்னான், என் இயேசுவை அடித்ததை போல எனக்கு இந்த பிரகாரமான சிலுவையில அடிக்காதீங்க, என்ன கிராஸ் போல இருக்கிற சிலுவையில தலைகீழா தட்டி என்ன அடிங்க, என் அப்பன் இயேசு நேராக வச்சு அடிச்சீங்க, நானோ அதற்கு சாட்சியமானவன் அல்ல, அதற்கு தகுதியுடையவன் அல்ல. அவர் என் மீது அன்பு வைத்தார், நான் வைத்ததோ நேசம் மட்டும்தான், அதனால என்ன தலைகீழ அடிங்கன்னு சொன்னான். அப்படித்தான் அவன் இரத்த சாட்சியாய் மரித்தான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்ட மாதிரி விசுவாசிகளின் ஜெப ஐக்கிய திருத்துவ சபை மக்களே, நீங்கள் இயேசுவினிடத்தில் அன்பாய் இருக்கிறீர்களா? ஆமா பிரதர், நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, still your standard is like Peter. பேதுருவை போலதான் நீங்க நான் இருக்கிறோம். ஆதி அன்புக்கு வரணும். இந்த ஆதி அன்பு சிதைந்ததற்கு காரணம் என்ன? உலக அன்பு பிரவேசித்ததனால. அன்பு வாழ்வர்களே, உங்களை நான் எச்சரிப்போடு சொல்லுகிறேன், உலகம் எல்லாம் மாயை. உலக அன்பிற்கு உங்களை விற்று போடாதீங்க. உலக அன்பை நேசிக்காதீங்க. உலக அன்பை நாடாதீங்க. நான் சொல்லுவது ஆப்போசிட் செக்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பை சொல்லுகிறேன். அது உன் கண்ணை மறைக்கும், உன் காதை மறைக்கும், உன் அறிவையும் மறைச்சிடும், எல்லாத்தையும் மறைச்சிடும். ஒரு தண்ணியில போய் குருவி சிக்கின மாதிரி சிக்கிடுவீங்க. தேவ அன்பு ஒன்றுதான். இந்த உலகம் எல்லாம், உலக அன்பு எல்லாம் மாயையா இருக்கும் போது கர்த்தர் அந்த அன்புதான் பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்து நான் போகிறேன், இதோ புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறதே, இதோ உம்முடைய சித்தம் செய்ய நான் போகிறேன் சொல்லி இந்த பூலோகத்திற்கு
பரலோக மகிமையை துறந்து வந்தவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. அந்த அன்பை பெற்றவர்கள், இந்த அன்பிலே குறைவற்றவர்களாக நீங்களும் நானும் மாற ஆண்டவர் இந்த ஆண்டிலே நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்பகுறைவோ ரசக்குறைவோ ஞானக்குறைவோ கர்த்தர் தருவதற்கு வல்லவர். அதை பார்க்கிலும் விசுவாச குறைவோ அன்பு குறைவோ சத்திய குறைவோ வசன குறைவோ உபதேச குறைவோ ஜப குறைவோ நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படாதபடி தேவ அன்பில் நிலைத்திருப்போம் என்று சொன்னார். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். சி மைனர் எல்லாம் உற்சாகமாய் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்தவர்களா பாடுவோமா? ஜி மைனர் மேஜர் மேஜர். என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினார் குறைகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பற்றில் கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பற்றில் கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. குறையில்லை குறையில்லை ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பற்றில் கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பற்றில் கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் காட்சியடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு. ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். கர்த்தர் அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் எப்பொழுதும் உண்மையுள்ளவராயிருப்பார். ஆனால் நீங்களும் நானும் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதிலே தேவன் விரும்புகிற, தேவன் எதிர்பார்க்கிற அந்த நிபந்தனைகளை நீங்களும் நானும் தான் பூர்த்தி செய்யணும். அப்படி நிறைவேற்றும் போதுதான் தேவன் நம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நம்முடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கி தருவார். கர்த்தருடைய நாமம் மகிமை